ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணிஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் வெள்ளை கொண்டக்கடலை வச்சு ஒரு சன்னா மசாலா சூப்பராக செய்யலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். இது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு 200 கிராம் கொண்டக்கடலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு 4லேருந்து 5 பேர் இது தாராளமாக சாப்பிடலாம். சீக்கிரமாக செஞ்சிடலாம். நான் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கடலையை வேக வைக்கிறதுக்காக குக்கரில் சேர்த்துட்டு கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு 2 தண்ணி 3 தண்ணி நல்லா கழுவிட்டு கடலை மூழ்கிற அளவு தண்ணி வச்சு ஒரு 4 விசில் விட்டு வச்சு எடுத்துக்குவோம். கடலை ரொம்ப குழையக்கூடாது, பக்குவமாக வேக வச்சு எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதுக்கு நடுவில் அது வேகிறதுக்குள்ளே நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடுவோம். இதுக்கு ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் வரமல்லி, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு அரை டீஸ்பூன் கொஞ்சம் கூடுதலாக மிளகு, 2 பட்டை, ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய். இது இந்த ஃப்ரெஷ்ஷு மசாலாவுக்கு இது நம்ம சேர்த்துக்கும் போது ரொம்ப பட்டெல்லாம் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப வாசனை இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஓரளவுக்கு ஒரு லிமிட்டாக சேர்த்து வெறும் சட்டியில் போட்டு நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதாவது ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுக்குவோம். சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் நெய் விட்டு அதில் கொஞ்சோண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3ஐயும் சேர்த்துட்டு ஒரு பிரியாணி இலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொஞ்சோண்டு அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னா, கொஞ்சோண்டு உப்பு போட்டோம் அப்படின்னா நல்லா சீக்கிரம் வதங்கிடும். இது அதில் ஒரு 2 தக்காளி பழம், நல்ல பழுத்த தக்காளி பழமாக அடித்து அதில் ஊற்றிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அப்போது நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறோம்லே அந்த மசாலாவை தூக்கி பாதியை போட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னா நல்லா வதங்கிடும். வதங்கி ஒரு செகண்டில் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நாம் வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலையை அதில் தூக்கி கொட்டி அப்படியே தண்ணியோடய தூக்கி சேர்த்துற வேண்டியது தான். சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு, ஏற்கனவே நம்ம கடலை வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால் போட்டு மீதி இருக்கிற மசாலாவையும் இதில் இப்போ சேர்த்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அப்படியே தட்டை போட்டு மூடிட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு கமகமனி வாசனையோட சன்னா மசாலா ரெடி. இது சப்பாத்தி, பூரி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப காரமும் அதிகமாக இருக்காது. நல்லா ஏன்னா நம்ம வறுத்து அரைச்சிருக்கிறதுனால நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.